வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் ஆன்லைன் வெல்னஸ் சென்டர். நான் மிஸ்ஸஸ் கே வெண்ணிலா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, மசில் ஸ்ட்ரென்த்னிங். மசில் ஸ்ட்ரென்த்னிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மசில் ஸ்ட்ரென்த்னிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருக்கும் ஓரளவு நல்லாவே தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து நம்ம எல்லாருமே நம்மளோட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது நாட் ஓன்லி பியூட்டி, அழகுக்காக மட்டும் கிடையாது. நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரு எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிற ஒரு கான்சியஸ் இருக்குது. ஸோ அதனால் மசில்ஸ் ஆகட்டும், ஈவன் வெயிட் ஆகட்டும், ஸோ எல்லாருமே அதில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் ஒரு சிலரை தவிர. ஸோ என்னன்னா மெயினான ரீசன் வந்து இந்த மசில்ஸ் லேடிஸ்க்கு இருக்கிற மெயின் ப்ராப்ளத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். லேடிஸ்க்கு இருக்கிற மெயினான மசில்ஸ் வந்து ப்ராப்ளம் என்னன்னா அப்டாமன் மசில்ஸ். ஸோ இந்த அப்டாமன் மசில்ஸ் வந்து ஆஃப்டர் டெலிவரி ரொம்ப பெருசாக இருக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுது. ஸோ அந்த லூஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து ப்ராப்பராக நம்மளோட அப்டாமன் மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ பண்ணால் தான் அந்த ரெக்டக்ஸ் மசில்ஸ் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளத்தில் இருந்து நிறைய லேடிஸ் வந்து வெளியில் வர்றதில்ல. பிகாஸ் அதுக்கான ரீசன் என்னென்னா அவங்க அந்த அப்டாமன் மசில்ஸ்க்கான எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. ஸோ மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரென்த் ஆகாது இல்லையா? ஸோ அது லூஸாக இருக்குது. அதனாலேயே அவங்களுக்கு தொப்பை ரொம்ப பெருசாக தெரியுது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக அவங்களால வியர் பண்ண முடியறதில்ல. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இருந்தெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அந்த அப்டாமன் எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். ஸோ ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட அப்டாமன் மசில்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நார்மலாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் ஒன் மோர் திங்ஸ் அவங்க எல்லாம் மோர் தென் ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கணும். மெயினில் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ரோட்டீன் அண்ட் ஹை ஃபைபர் டயட்டு, தென் வாட்டர், அடிக்யூட் வாட்டர் எடுத்துக்கலாம். அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட் டைமுக்கு தூங்கணும். ஸோ இப்போ தூங்குறாங்கன்னா நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 hours கம்பல்சரி தூக்கம் இருக்கணும். இப்போ மெயினான ப்ராப்ளம் எல்லாருக்கும் லேட் நைட் தூங்குறது. ஸோ அந்த லேட் நைட் தூங்குறதே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூஸ் தான். ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் எல்லாம் லேட் நைட்டு சாப்பிட்றதும் லேட் நைட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப அப்டாமனில் இருக்கிற ஃபேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதை பார்க்குறதுக்கே அவங்களோட அப்டாமன் ரொம்ப பெருசாக தெரியறனால அவங்களால ஒரு கான்ஃபிடென்ட்டாக வெளியில் போய் பேசுறதுக்காகட்டும் எல்லாமே பிரச்சனை தான். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அவங்களுக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸே பழைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட முடியல அப்படிங்கிறதுனால சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, நான் இங்கே வரல, இங்கே எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறத நிறையா அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்து இது பண்ணணும் அப்படின்னா அவங்க லேடிஸ்க்கான தான் இது. ஸோ லேடிஸ் வந்து மெயினாக பண்ண வேண்டியது வாக்கிங், தென் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இன்னொன்று நம்ம ஏஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நம்மளோட மசில்ஸ் தசைகள் இருக்கு இல்லைங்களா, தசைகள்லாம் வலுவிழந்துடும். ஸோ அதை தசைகள் வலுவிழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த மசில்ஸுக்கு ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதான் நம்ம வெல்னஸ் சென்டரில் நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வெல்னஸ் சென்டருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.